பொதுவாக நமது பூஜை அறையிலே நம்ம சில வழிபாடு செய்யும் பொழுது மங்களகரமான அறிகுறிகள் சில ஏற்படும் பொழுது நம் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஒரு குழப்பத்திலே இறைவன் முன்னால் நாம் விண்ணப்பம் வைக்கும் பொழுது அவர் ஏதேனும் ஒரு விதத்திலே அதை உங்களுக்கு உணர்த்த வேண்டுமென்றால் உணர்த்துவார். அது எந்த வழிகளெல்லாம் உணர்த்தி இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். இப்பொழுது அடியேன் கூறுவதிலிருந்து பெரும்பாலும் நம் வேண்டுதல்கள் இறைவனிடம் ஒரு விண்ணப்பமாகத்தான் வைக்கின்றோம். அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது மனதிலே பல குழப்பங்கள் இருக்கும். இது நடக்குமா நடக்காதா என்று. சில பேர் அந்த திருவுருவச்சீட்டு எழுதி போட்டு நடக்கும் நடக்காது என்பதை இறைவனிடம் கேட்பார்கள். அதன் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சில பேர் அந்த விபூதி திருநீரை சின்ன சின்ன பொட்டணமாக மடித்து போட்டு கேட்பாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி இது ஆழ்மனதின் சக்தியானது. இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசையின் காரணமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி இருப்பின் இதன் மூலமாக தெரியப்படுத்தும். இது நிறைய பேர் அனுபவத்திலே கண்ட உண்மையும் கூட. அதை தாண்டி இதுபோல் எதுவும் உத்தரவு கேட்காமல் இறைவனே சில நேரங்களில் நமக்கு இது நடக்கும் என்ற அறிகுறியை காட்டுவார் என்றால் அது மிகையாகாது. வீட்டிலே பூஜை அறையாக இருக்கட்டும், இல்லை ஆலயங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருக்கட்டும், அங்கு நீங்கள் வழிபாட்டை செய்கிறீர்கள் அப்படிங்கும் போது ஒரு விண்ணப்பத்தை இறைவனிடம் வைக்கிறீர்கள் என்னும் பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அலங்காரம் நிறைய பண்ணியிருப்பாங்க, பூக்களால் நிறைய அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கும் போது நம்ம மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது ஐயா எனக்கு உத்தரவு கொடு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு நிமிடத்திற்குள்ள, ஒரு நிமிடமே ரொம்ப அதிகம், நிறைய விஷயங்கள் அடியேன் கூட அதை அனுபவப்பட்டிருக்கின்றேன். ஒரு நிமிடம் கூட அதிகம். மனதிலே நினைத்து வேண்டுதலை நிறைவேற்றி வை அப்படின்னு சொன்ன அடுத்த வினாடி அலங்காரத்திலிருந்து ஒரு பூவாவது, அதுவும் சில நேரங்கள் அடியேன் கண்டிருக்கிறேன், துள்ளி குதித்து பூக்கள் கீழே விழுந்திருக்கின்றன. பூ ஒரே ஒரு பூ மட்டும் விந்தையாகத்தான் இருக்கும். ஆனால் ஈஸ்வரனின் கருணை மிகப்பெரிய கருணை. நீங்கள் நம்பிக்கை வைத்து விட்டால் போதும், அது உங்களுக்கு உணர்த்தும் வகையிலே அந்த அறிகுறிகள் இருக்கும். சில நேரங்களில் சரசரவென்று அலங்காரத்திலிருந்து பல பூக்கள் வந்துட்டு கீழே விழுகும். அதை வைத்து நாம் உணர்ந்து கொள்ளலாம், மங்களமான காரியம் கண்டிப்பாக நாம் நினைத்தது நிறைவேறும் அப்படின்ட்டு தெரிந்து கொள்ளலாம். சில நேரங்களிலே அந்த ஆலயத்திலோ அல்லது நம்ம வீட்டிலோ பூஜை அறையிலோ வழிபாடு செய்யும் பொழுது இந்த பள்ளி சத்தம் எழுப்பும். அது நீங்கள் வேண்டி முடிப்பதற்குள் அந்த சத்தமானது உங்களுக்கு கொடுக்கும். அது நம்ம கிராமப்புறங்களிலே எப்பவும் உள்ள வழக்கம்தான். அப்படி அந்த உத்தரவு கிடைத்து விட்டாலும் அந்த காரியமானது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை நம் மனதார உணர்ந்து கொள்ள முடியும். இன்னும் சில அறிகுறிகள் இருக்கின்றன. இது எல்லாம் ஆழ்ந்த வழிபாடு செய்யும் போது உணர்ந்து கொள்ளக்கூடியது. தன்னை மறந்த நிலையிலே கண்ணை மூடி அப்பா அம்மா இதை எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு வேண்டி கொண்டு இருக்கும் பொழுது சில பேருக்கு அசரீரியாக அந்த குரலானது கேட்கும். அது நடக்குமா நடக்காதா இன்னும் செய் அப்படிங்கிறது அசரீரியாக கேட்கும். அசரீரியாக கேட்கறது அவர்களுக்கு மட்டும் கேட்குமா, பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கேட்குமா அப்படின்னா அவர்களுக்கு மட்டும்தான் கேட்கும். உண்மை, இது அனுபவத்திலே கண்டவர்களுக்கு தெரியும். அசரீரியாக அவ்வொலியானது கேட்கும். என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்பது முதல் கொண்டு அந்த அசரீரி சொல்லும். இல்லையா திடீர்னு ஒரு வாசம் அந்த இடத்துல வரும். பூஜை அறையில் ஒரு வாசம், இனம் புரியாத மனம், ஒரு திடீர்னு மல்லிகைப்பூ மனமோ திருநீர் மனமோ சந்தன வாசமோ இன்னும் பூக்களில் மிகவும் அருமையான வாசனை கொண்ட பூக்களின் மனமோ உங்களுக்கு அங்கே தோன்றுகிறதுனா இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அறிகுறி தான். ஆம் செய்யலாம் என்ற உத்தரவின் வழியாக அது இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவன் மனித ரூபம் ஏற்று வந்து நமக்கு வழிகாட்டுகிறார். நம்ம இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் யாரையுமே நம்புறது இல்லையா, அதனால் அந்த மனிதன் சொல்வது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரிவது இல்லை. அதனால் சில நேரங்களில் நம்ம அதை உதாசீனப்படுத்தி விடுவோம். அடியேன் ஏன் இதை கூறுகிறேன் என்றால், நீங்கள் ஒன்று விண்ணப்பம் வைப்பதற்காக ஆலயத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் என்றால் அந்த ஆலயத்திலே முகம் தெரியாத ஒரு நபர், சிறு வயதாகவோ குழந்தைகளாகவோ வயோதிகர்களாகவோ, பெரும்பாலும் வயோதிகர்களாக
நம் அருகிலே இறைவன் வருவதும் உண்டு. நீங்கள் அவரிடமோ அல்லது அத்தாயிடமோ எதையும் சொல்லியிருக்க மாட்டீர்கள். மனதிலே நினைத்து கொண்டு அமைதியாக இருக்கின்ற சூழ்நிலையிலே உங்கள் அருகாமையிலே வந்து உங்கள் கஷ்டத்தை கேட்பது போல கேட்டு உங்கள் மனதில் இருக்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள். இறைவன் மனித ரூபேனா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்படியும் வந்து உங்களுக்கு வழிகாட்டி சென்றிருப்பார்கள். நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது. இதை ரொம்ப தேடுதல் உடையவர்களுக்குத்தான் இப்போது நாம் சொல்வது எல்லாம் நடக்கும். ஏனோ தானோ என்று கேட்பவர்களுக்கல்ல. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அச்சூழ்நிலையை நாம் கடந்து வந்தாதான் வாழ்க்கையை கடந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது மனம் வெதும்பி அழுது அல்லது ரொம்ப ஏக்கத்துடன் இறைவனிடம் கேட்கும் பொழுது இது கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது முகம் தெரியாத நபரோ அல்லது யாரேனும் ஒருவர் வந்து உங்கள் மனதிலே உள்ள கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு காணாமல் போயிருப்பார்கள். உண்மை. நீங்கள் அப்புறம் தேடி பார்த்தால் கூட அப்படி ஒரு நபரை நீங்கள் அங்கு பார்க்கவே முடியாது. சில பேருக்கு வந்து அந்த கோவில் அர்ச்சகர் ரூபத்தில் ஏதோ ஒரு அர்ச்சகர் மாதிரி வந்து நம்மளுக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள். இக்கோவிலில் இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் அப்படி ஒரு அர்ச்சகரே அங்கு இருந்திருக்க மாட்டார். அல்லது அங்கு பணிபுரிபவர் போல வந்து இங்கே தான் நான் பணிபுரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, நிறைய உபதேசங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம மனதானது தெளிவடைந்திருக்கும். மனம் தெளிவடைந்த நிலையிலே அவ்விடத்தை சுற்றி சுற்றி வந்திருப்போம். பிறகு அவ்வாலயத்திலே விசாரித்தால் அப்படி ஒரு நபர் அங்கு இருந்ததே இல்லை என்றும் கூறுவார்கள். இப்போ இதெல்லாம் இறை அனுபவங்கள். இறை அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திக்கு தெரியாமல் நாம் சுற்றி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் பிரார்த்தித்து கொள்ளும் பொழுது, எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும், எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும், நீதான் வழிகாட்ட வேண்டும் என்று உறுதியான மனதுடன் நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வடிவத்திலே இறைவன் அங்கு வருவார். இதெல்லாம் அந்த கிரிவலம் போகிறவங்க, அதுலேயும் குறிப்பாக சதுரகிரிக்கு, வெள்ளியங்கிரி மலைக்கு, பொதிகை மலை, இந்த மாதிரி மலையேற்றம் செய்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் கேட்டால் புரியும். இறைவன் நாய் வடிவத்திலே, பைரவர் வாகன வடிவத்திலே வந்து அங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அங்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு வழிகாட்டுவார். இது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. அடியேன் ஒரு முறை சதுரகிரியிலே இதன் அனுபவத்தை பெற்றேன். திக்கு தெரியாமல் நின்றுவிட்டால் நமக்கு வழிகாட்டுவதற்கு இறைவன் ஏதேனும் ஒரு உருவத்திலே அங்கு வந்து வழிகாட்டுகிறார். இதை பொய்யென்று யாராலும் உரைக்க முடியாது. அனுபவத்தில் கண்டவர்கள் ஏராளம். இன்றும் இந்த பதிவை அவர்கள் கேட்டால் அவர்களுடைய அனுபவத்தை கீழே குறிப்பிடுவார்கள். நீங்கள் வேண்டுமானாலும் அந்த மாதிரியான மலையேற்றத்திற்கு அல்லது இந்த சதுரகிரி, வெள்ளியங்கிரி மலை போன்ற மலையேற்றங்கள் செய்தவர்களிடம் கேட்டு பாருங்கள். இந்த அனுபவமானது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாம் பெறுகிறோம் அப்படிங்கும் போது நம்முள் அந்த உள்ளார்ந்த உணர்வை பெற முடியும். இந்த இறை அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன இறை அனுபவம்? தெய்வத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய விஷயங்கள் அதை பற்றி நாமே பேசியிருக்கிறோம். தெய்வத்தன்மை நம்முள் இருக்கிறதா அப்படின்னா, தெய்வத்திற்கு என்ன தன்மை? கருணை, இரக்கம், அன்பு, மன்னிக்கும் மனப்பான்மை, இவையெல்லாம் தான் தெய்வத்திடம் குடிகொண்டிருக்கிற ஒரு குணநலன்கள். தண்டிப்பது இறைவனாக இருக்க முடியாது, திருத்துவது இறைவனாக இருக்கலாம். அதே போல்தான் நம்மிடமும் இந்த அன்பு, கருணை, பாசம், அமைதி, மன்னிக்கும் மனப்பான்மை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளிடமும் என்ன இருக்குன்னு அர்த்தம்? அந்த தெய்வத்தின் அம்சம் இருக்கிறது, அந்த தெய்வ சக்தியானது இருக்கிறது என்பது அர்த்தம். அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை, அனைவரும் இறைவன்தான் என்று உணர்ந்து செயலாற்றக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்கிறது என்றால் நாமே தெய்வத்தின் அம்சமாக இருப்போம் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யோசித்து பாருங்கள். இதில் பல அனுபவங்கள் உங்களுக்கு வெவ்வேறாக கிடைத்திருக்கலாம், அல்லது இதிலிருந்து அப்பாற்பட்டு வேறு ஏதேனும் அனுபவங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கலாம். சிலர் தெய்வங்களை நேரில் கூட கண்டிருக்கலாம். அவர்களுக்கான கொடுப்பனை, அவர்கள் மனது அவ்வளவு பக்குவப்பட்டிருக்கிறது என்பது பொருள். இதையெல்லாம் மூட நம்பிக்கை அது இதுன்னு தள்ளிட்டு போகிறவங்களுக்கு நம்ம இதை பற்றி பேசி புரிய வைக்கவே முடியாது. இதையெல்லாம் இறை அனுபவம் சார்ந்த விஷயங்கள்.
இறை அனுபவம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை, இறை ஆற்றலும் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவருடைய அருள் யாருக்கு இருக்கிறதோ இவற்றையெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது பல தெய்வத்தின் பெயர்களால் நாம் வழிபட்டாலும் இறை அனுபவம் என்பது ஒன்றுதான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னா தவிர்த்துட்டு போயிடலாம். அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, இஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல. அதுதான் நம்ம 6வது அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம். நம்ம உடலால், அதாவது நம்மளால் பார்க்க முடியாத, நம்மளால் தொட்டு உணர முடியாத விஷயங்கள் இருக்கின்றன அல்லவா, அதையெல்லாம் உணரக்கூடிய ஆற்றல் அப்படின்ட்டு ஒன்று மனிதர்களுக்கு உண்டு. அது இல்லவே இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு சாரார், இருக்குது என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் நம்புங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சாரார். இதில் நம்ம எந்த வகை அப்படின்லாம் தெரியாது. என்ன மாதிரியான விஷயங்களை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனித கண்களுக்கு புலனாகாத சில விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடியாத சில நிகழ்வுகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எதிர்கால நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் இது சின்ன விஷயம்னு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நினச்சிடாதீங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஒரு 100 பேர் கொண்ட கூட்டத்தில் சில பேருக்கு கணிதமே வராது. கணிதம் அப்படின்னாலே அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி தானே, மூளை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இறைவன் படைத்திருக்கிறார். ஆனால் ஒரு சிலருக்கு கணிதம் வராது, சில பேர்த்துக்கு அறிவியல் வராது, சில பேர்த்துக்கு மொழி பாடங்கள் வராது. இப்போ எனக்கு வராது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சப்ஜெக்டே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. அதனால தான் சொல்கிறது, இதை மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. இறைவன் ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணநலன்களை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த இஎஸ்பின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது. அது என்னப்பா நம்ம வாழ்க்கையிலையுமே நடக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்களேன். எங்கேயாச்சும் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு நீங்கள் புதுசாக போன மாதிரியே இருக்காது. ஏற்கனவே இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், வந்த மாதிரியே இருக்கும். இந்த இடத்த இப்போ நிகழ்கின்ற நிகழ்வு முன்னரே நிகழ்ந்த மாதிரி நமக்கு தோணும். அதே போல் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், ஒரு வாரத்துக்கு அப்புறம், ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வகையில் ஒரு பிம்பமாகவோ அல்லது காட்சியாகவோ நமது மனக்கண்களிலே தோன்றியிருக்கும். நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சொல்கிற இடத்துல நாமும் இல்லை, கேட்குற இடத்துல பிறர் யாரும் இருக்கவும் மாட்டாங்க. நடந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, ஆமாம் இதை முன்னாடியே இவங்க சொன்னாங்க, நான் தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரியான அந்த பதில்களையும் நம்மால் பார்க்க முடியும். இது இந்த இடத்துல மட்டும்தானா அப்படின்னு சொன்னால் சில அமானுஷ்ய விஷயங்கள் அப்படின்ட்டு இருக்கும். அமானுஷ்யம்னா மனித அறிவுக்கு எட்டாத சில விஷயங்களை அமானுஷ்யங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்படி நடக்குதுன்னே தெரியாது, அந்த விஷயத்தை நம்மளால் மட்டும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற சாராரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது எப்படின்னா, இந்த கடவுள், பேய், இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதையெல்லாம் உணர்ந்து கொள்வதுமே அமானுஷ்யங்கள் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா இயல்பான வாழ்க்கையில் இருக்கிற மனிதன் தன்னை தாண்டி ஒருவர் யோசிக்கிறார், அது ஒரு மிகையாக ஒருவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னா அதை சாதாரண மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம சொன்னாலுமே அதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, என்னால் உணர முடியல, உன்னால் எப்படி முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி, அதனால் நம்மளுக்கு முத்திரை குத்தப்படும். பொய் சொல்கிறார், அல்லது கொஞ்சம் மனநலம் கலங்கிடுச்சு போல், சித்தம் கலங்கிடுச்சு போல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுவாங்க. ஆனால் உண்மை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தை பொறுத்தளவு மனம் ஒருநிலைப்பட்டு விட்டால், மனமானது எல்லா இடங்களிலும் பிரவேசிக்க ஆரம்பித்து விட்டால் இதுபோல் விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மனது குழம்பிய நிலையில் இருக்கும்போது, பல விஷயங்களை யோசித்து கொண்டே இருக்கும்போது, இந்த மாதிரி நுண்ணிய விஷயங்கள், இயற்கையிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. விலங்குகள், பறவைகள், இவைகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிலநடுக்கம் வரப்போகிறது, சுனாமி வரப்போகிறது, இயற்கை சீற்றம் ஏதாச்சும் வரப்போகிறத முன்னாடியே அது தெரிந்து கொள்கிறது. இல்லைன்னு யாருனாலையும் சொல்லவே முடியாது. யானையெல்லாம் இடம்பெயர்ந்து போயிடுமா நிலநடுக்கம் வருது அப்படின்னா, பறவைகள்லாம் பறந்து போயிடுமா. அப்போ ஒரு சலசலப்பு அங்கே இருக்கிறது அப்படின்னா இயற்கையில் ஏதோ மாற்றம் நிகழப்போகிறது என்பதை விலங்குகள் உணர்ந்து கொள்கின்றன. அப்படிங்கும் போது அந்த விலங்கு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வந்த மனிதனுக்கு அந்த உணர்வு இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால்
மனிதர்கள் அதை பயன்படுத்துவதில்லை, அதை பயன்படுத்தக்கூடிய வித்தை அவர்களுக்கு தெரிவதில்லை அப்படிங்கிறது தான் இங்கே சத்தியமான உண்மை. அப்போ இந்த தன்மையெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அது ஏன் எல்லாத்துக்குமே இருக்கிறதில்ல? எல்லாத்துக்கும் இருக்குது. மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனதிலே சிந்தனைகள் பல ஓடிக்கொண்டே இருந்தால் அதை பற்றி யோசிக்குவதற்கெல்லாம் இங்கு நேரம் இருக்காது. அதனால் மனிதன் அந்த இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டு போகின்றான். நேர்மறை அதிர்வுகள், எதிர்மறை அதிர்வுகள் இந்த உலகத்தை சூழ்ந்துதான் இருக்கின்றன. அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு மனம் ஒருநிலைப்பட்ட தன்மைக்கு நாம் வர வேண்டும். இப்போ இது ஆன்மீக ரீதியாக பார்த்தா அந்த மனம் ஒடுங்கி தன்னுள் இருக்கின்ற ஒரு சுய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதின் வெளிப்பாடாக இந்த காலத்தை கணிக்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனுக்கு, அல்லது இந்த காலத்திலே இந்த இயற்கையிலே என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை கவனிக்கக்கூடிய ஆற்றல் ஒருவனுக்கு ஏற்படும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. சித்தர்கள் எப்படி முக்காலத்தையும் கணித்தவர்களாக இருந்தார்கள்? சித்த பெருமக்களாகட்டும், ரிஷிகளாகட்டும், முனிவர்களாகட்டும், அவர்களுக்கெல்லாம் அந்த தன்மை பிறக்கும் போதே வந்ததா? கிடையாது. இங்கு அவர்கள் வந்து செய்த பயிற்சியின் காரணமாக, அவர்கள் செய்த சில விதைகளின் காரணமாக, அவர்களுக்குள்ளே இருந்த அந்த ESPன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த எதிர்காலத்தை கணிக்கின்ற அல்லது அமானுஷ்யங்களை உணரக்கூடிய தன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவர்களும் மனிதர்களாக பிறந்தவர்கள் தானே. இன்று அவர்கள் இறைநிலையை நோக்கி சென்று விட்டார்கள் என்றால் அதை முறையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இந்த மறைப்பொருள் ஸ்தானம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மறைப்பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே நம்மளால் சில மறைப்பொருட்களை தெரிந்து கொள்ள முடியும். மறைப்பொருட்கள்னால் என்ன அப்படின்னா சில நுணுக்கங்கள், அதே போல் இந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப யாருக்குமே தெரியாமல் அப்படின்னு இந்த உலகத்தில் பொதிந்து கிடக்கக்கூடிய அந்த மாதிரியான ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வானவியல் சாஸ்திரத்தை பற்றி, ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி அறிந்து கொள்வதே அந்த மறைப்பொருள் ஸ்தானத்தை உணர்வது அப்படிங்கிறத நம்ம பொருள் கொள்ளலாம். அதுபோக ஆன்மீகத்திலே ஒரு ஆழ்நிலையை அடைவது, அதற்கு மேலே உயர்வது எல்லாமே ஜோதிடத்திலையும் அதை குறிப்பிட்டு சொல்வார்கள், அந்த மறைப்பொருள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜோதிடத்திலும் இருக்கிறது, ஆன்மீகத்திலும் இருக்கிறது, அறிவியலிலும் ESP என்ற வார்த்தையை கொண்டு அவர்கள் அதை கணிக்கிறார்கள். ஒரு சிலருக்கு இருக்கிறது அப்படின்ட்டு அதை பற்றின ஆராய்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது. அந்த வகையிலே நாம் எதை எதிர்கொண்டோம்? நம் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்கா? ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி எங்கேயோ புதுசாக வர மாதிரி இல்லை, ஏற்கனவே வந்த இடம் மாதிரி தான் இருக்குது. என்னமோ நடக்க போகுதுன்னு என் மனசு ஒரு உறுத்தலாகவே சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நம்ம வீட்டில் நிகழ்ந்தேற போகிறது. அதே போல் ஏதாவது ஒரு அசிரீரி என் காதுகளுக்கு கேட்கிற. தியானம் பண்ணுறப்பெல்லாம் சில பேர்த்துக்கு காதில் ஒலி கேட்கும், கரன்னு. சில பேர்த்துக்கு வித்தியாசமான ஒலி. சில பேர் அந்த அந்த பிரணவ அந்த சத்தம் இருக்கு இல்லையா, ஓம் அப்படிங்கிற சத்தத்தை அவர்கள் காதில் உணர்வது, இது எல்லாமே இதன் காரணமாகத்தான் வருவது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த நிலையில் இவர்களால் நேர்மறை ஆற்றல்களையும் உணர்ந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். எதிர்மறை ஆற்றல்களை உணர்ந்து கொள்ளவும் முடியும், பார்க்கவும் முடியும். அதை சொன்னால் யாருமே நம்புவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். நேர்மறை அப்படின்னு நம்ம சொல்கிறது அந்த கடவுளோட ரூபமாக ஏதேனும் ஒரு ஆற்றலை நாம் பார்ப்பது. நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, நம்ம உணர்ந்தோன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. காரணம் ஒன்றே ஒன்று தான், நான் ஆரம்பத்திலே சொன்னது தான். எனக்கு கணிதம் வரலை அப்படிங்கும்போது உனக்கு கணிதம் வருது அப்படின்னா நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சில பேர் அறிவியலை இருக்க பிடித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த மனமானது அந்த அறிவியல் சார்ந்தே போகும், ஆன்மீகத்தின் பக்கம் வரவே வராது. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் அறிவியலையை தவிர்த்து அந்த ஆன்மீக பாதையிலே செல்வார்கள். ஒரு சிலர் இரண்டையும் சேர்த்து பயணிப்பார்கள். இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அவர்கள் அதைத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது விதியாக இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் விதி மேலே பழிய தூக்கி போட முடியாவிட்டாலும் இப்படி ஒரு ஆற்றல் இருப்பது உண்மைதான். பிரபஞ்சத்திலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத, தெரிந்து கொள்ள முடியாத சூக்ஷமங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த சூக்ஷமங்களையெல்லாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது ரொம்ப விந்தையாக, வியப்பானதாக மாறுகிறது. அதை பிறருக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே இருப்பதில்லை. ஆனால் இது எந்த அளவுக்கு நன்மை பயக்குமோ அதை விட நமக்கு பெரிய இடைஞ்சல்களை கொடுக்க வல்லது. அதை பக்குவமாக கையாளவில்லை என்றால் நமது வாழ்க்கை ஒரு குழப்பத்திலேயே போய்விடும்.
ஏன் அடியேன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், ஒரு விஷயம் நடக்க போது நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. நல்ல விஷயமா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏதேனும் தவறான விஷயமாக இருக்க போகிறதோ அப்படின்னு அந்த ஐயப்பாடு இந்த வாழ்கின்ற நாட்களை எல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா சிதைச்சிரும். நம்மளால் நிம்மதியாகவே மீதி இருக்க நாட்களை வாழ முடியாது. அப்போ அதை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். உணர்ந்துட்டோமா அவ்வளோதான், போயிடணும். ஏன்னா காலம் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். இறைவன் அவர் வேலையை செய்து கொண்டே இருப்பார். அதே போல தான் நமக்கு விதிக்கப்பட்டது என்னவோ நடக்கும். அது கொஞ்சம் முன்னாடி நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா இறைவன் கொடுத்த வரம், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக ரொம்ப பயப்படக்கூடாது, மெனக்கிடக்கூடாது. சில பேர் சில ஆலயங்களிலே போகும்போது அந்த உணர்வுகளை அப்படியே உள்வாங்கி கொள்வார்கள். இந்த இடத்துல அந்த தெய்வாற்றல் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது இங்கே எதிர்மறை ஆற்றல் நிறைய கூடிக்கொண்டு இருக்குது. ஏன்னா அவங்களால் அதை உணர முடியும், சில பேரால் பார்க்கவும் முடியும். இதில் சில போலிகள் இருக்கத்தான் செய்வார்கள். பணத்திற்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க. ஆனால் உண்மையாலுமே உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் சித்த நிலையை எட்ட முடியும். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கான குரு முறையாக அமைந்து விட்டால் கண்டிப்பாக அவர்களும் அந்த சித்த நிலையை நோக்கி பயணிக்க முடியும். ஏனால் அவர்களால் இப்பொழுதே உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படிங்கும்போது மனம் கிட்டத்தட்ட பக்குவப்பட்ட நிலையில்தான் அவர்கள் இருப்பார்கள். இப்போ அதுக்கு அடுத்து ஒரு குருவை தேடி அவர் மூலமாக உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அதன் வழி நடக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களால் இன்னும் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும்.